தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நண்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆராதனை அடிமைகள் என்ற தலைப்பில் கடந்த நாளிலே நாம் சிந்தித்த ஒரு விஷயத்தினுடைய 2வது பாகத்தை நாம் சிந்திக்கிறோம். ஆராதனை அடிமைகள் என்ற அந்த செய்தியின் 2வது பாகமாக இந்த செய்தியை நாம் சிந்திக்கிறோம். மற்ற 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்ற ஒரு அது 19வது வசனத்திலே மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் செய்தியை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஸோ இப்போது அதனுடைய அடுத்த பகுதியை நாம் பார்க்குறோம். இப்போ இந்த ஆராதனை என்று சொன்னால் நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய மனம் கடவுளோடு, தேவனோடு, இறைவனோடு இணைக்கப்படுகிற அந்த நிலைதான் ஆராதனை என்பது நாம் புரிந்து கொண்ட விஷயம். நம்முடைய மனம் இறைவனோடு, தேவனோடு இணைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது வீணான ஆராதனை ஆகிவிடுகிறது. அது எந்த வடிவத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு ஆராதனையாக இருந்தாலும் நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மாவும் கடவுளுடைய மனமும் அல்லது ஆன்மாவும் ஆவியும் இணையவில்லை என்றால் அது வீணாகி விடுகின்றது என்பதுதான் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் இயேசு சொல்வார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே இதை புதிய மொழிபெயர்ப்பில் வந்தால், கடவுள் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தால் தான் அவரை தொழுது கொள்ள முடியும். கடவுள் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தால் தான் அவரை தொழுது கொள்ள முடியும் என்ற ரீதியிலே மொழிபெயர்த்திருக்கிறான். அப்போ உள்ளத்தால் தான் தொழுது கொள்ள முடியும், மனசால தான் தொழுது கொள்ள முடியும். நம்முடைய மனமும் கடவுளுடைய மனமும் இணைக்கப்படுவதுதான் தொழுகை என்ற பொருளில்தான் அந்த பகுதி அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னும் ஒரு ரீதியில் விளங்கி கொள்ள வேண்டுமென்றால், பரலோகின் தேவன் யாரு? தேவன் ஆவியாக இருக்கிறார் இல்லையா? 4:24 காட் இஸ் இன் ஸ்பிரிட். கடவுள் தூய ஆவியாக இருக்கிறார். அப்போ தூய ஆவியாக இருக்கின்ற தேவனை அந்த தூய ஆவியோடு இணைந்து அந்த தூய ஆவியின் சத்தியத்தை கடைபிடித்து தான் தொழுகை செய்தால் அது இறை தொழுகை. சத்தியம், உண்மை நிலை, யதார்த்தம், சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு அல்லது தெளிவு அல்லது விருப்பம், வாஞ்சை, விசுவாசம், நடக்கிற தன்மை, இதுவும் இப்படி செய்யும்போது தூய ஆவியானவர் நம்மோடு இணைகின்றார். அந்த தூய ஆவி என்று சொல்லும்போது கடவுளுடைய மனம், கடவுளை குறிக்கிற வார்த்தை தேவன் இணைகிறது. அதுதான் சரியான முழுமையான தொழுகை என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தூய ஆவியாக இருக்கின்ற பரலோக பிதாவையே விசுவாசிக்காதவங்க அந்த ஆவியை எப்படி அடைவாங்கங்கிற முதல் பிரச்சனை. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும். அதை 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கிற விஷயம் இருக்குது. அப்போ அந்த கான்செப்டை விசுவாசிக்காத, அறியாத, புரியாத, ஏற்றுக்கொள்ளாதவங்க எப்படி தூய ஆவி அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த தூய ஆவி அவர்களோடு இணைய முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. அடிப்படையிலேயே அவர் தூய ஆவியானவர், அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும், அதுக்குள்ள தகுதியில் இருக்கணும் என்ற ஒரு விசுவாசமும் புரிதலும் அறிவும் இல்லாதவங்க இந்த அனுபவத்தை அடைய முடியாதுங்கிறது தான் உலகத்தில் நடக்கிற விஷயம் இல்லை. இந்த காரியத்தை விசுவாசிக்காதவங்க அதான் விசுவாசிகள் அனுபவம் பரிசுத்தாவியை பெற்றீர்களான்னு ஏன் கேட்குறாங்க? இதை விசுவாசிக்கிறியாப்பா, இந்த அனுபவத்தை அடைஞ்சிருக்கியாப்பா, அது உனக்குள்ளே வந்திருக்காப்பா, அப்போ தான் நீ அப்பா பிதாவின் அவரை கூப்பிட பண்ணுகிற அது புத்திர ஸ்வீகார ஆவி அது இல்லையா? அது கலாத்தியர் 4:6 படிக்கிறோம்.
அப்புறம் ரோமர் 8:15 படிக்கிறோம் இல்லையா? அதுக்குள்ளே வந்தீங்களா? கடவுளுடைய அங்கீகாரம் கிடைச்சதா உங்களுக்கு? ஆமாம், தேவனுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரம் தந்தாரா? இல்லைன்னா அவரோட உங்களுக்கு மனசு இணையாது, சிந்தை இணையாது. நீங்கள் அவரோடு இணைந்து அவரை இணைதலாகிய ஆராதனை தொழுகை செய்ய முடியாது என்ற ஒரு விஷயத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் சத்தியங்களையும் இந்த அனுபவத்துள்ள வராதவங்களை என்ன செய்ய முடியாது? புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆவியானவரும் வரல. ஏன்னா அந்த ஆவியானவர் அவர் சத்திய ஆவியானவர், சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறவர் என்றெல்லாம் நாம் வசனங்களை பார்க்குறோம். அப்போ இந்த ஆவியானவருடைய அனுபவமும் நமக்குள்ளே வரல, அவருக்கு சத்தியமாக நமக்கு தெரியலை. அப்புறம் எப்படி நம்முடைய மனம் கடவுளோட இணைக்கப்படும்? எப்படி நம்முடைய தொழுகை கடவுள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தொழுகையாக மாற முடியுங்கிறத நாம் சிந்தித்து கொள்ள வேண்டியது அவசியமான காரணம், இந்த சத்தியத்தையே மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்துகிறவர் சத்தியமுள்ள பரலோக பிதாவின் ஆவியானவர் தான். இதுதான் முதலாவது புரியணும். நாம் கடவுள்னு பல ரீதியில் நம்பலாம், செய்யலாம், அது உங்களுக்கு உரிமை, அது வேற விஷயம். ஆனால் இந்த சத்தியத்தை மனிதர்களுக்கு விளங்க பண்ணுகிறவர் அந்த சத்தியமுள்ள ஆவியானவர் என்கிறத மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ளணும். பரலோக பிதாவின் ஆவி, அதை இயேசு சொல்கிறாரு பாருங்க, யோவான் 7:28. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்ன அறிவீர்கள்? நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அப்போ நான் சுயமாக வரல, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவர் தான் சத்தியம் உள்ளவர். அந்த சத்தியம் உள்ளவர் அனுப்பினவராக இருக்கிறபடினால அந்த சத்தியத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் சத்தியம் உள்ளவராகவும் இருக்கிறேன். அதனால தான் அது யோவான் 8:32 யூதரில் பார்த்தே சொல்லிட்டார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. நான் தான் சத்தியத்தை கொண்டு வந்தேன். யோவான் 18:36 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன், சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான் என்று இயேசு சொன்னார். அப்போது சத்தியம் உள்ளவரை பிதாவாகிய தேவனை அநேகர் அறியவில்லை. சத்தியமுள்ள பிதா அவரை அநேகர் அறியவில்லை. யூதரில் பார்த்து சொல்கிறார், அவங்களுக்கு கடவுளை தெரியும், நாங்கள் யெகோவாவாக்கம், அவர் அப்படியாக்கம் இப்படியாக்கம் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தவரில் பார்த்து சொல்லிட்டார், இல்லை உங்களுக்கு சத்தியமும் தெரியாது, சத்தியமுள்ள தெய்வத்தையும் தெரியாது, அவர் தான் என்ன அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். யோவான் 8:26 உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்லுகிறேன். என்னை அனுப்பின பிதாவாகிய தேவன் தான் சத்தியம் உள்ளவர், அதுதான் அடிப்படை. அவர் எனக்கு சத்தியத்தை போதித்தார், சத்தியத்தை சொல்லி தந்தார். அவர் சொல்லி தந்ததை நான் உலகத்துக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், சத்திய பிரசங்கியாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்கிறார். அவர் ஜெபம் பண்ணுறார் பிதாவிடத்தில், உம்முடைய சத்தியத்தினால தான் நீர் என்னுடைய சீடர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உம்முடைய வசனங்கள் தான் சத்தியமாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தை உம்முடைய சத்தியம் உம்மிடத்திலிருந்து வந்தது தான் சத்தியம் என்று தெளிவுபடுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 18:37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோன்னு சொல்கிறான். அதான் 37. நீர் சொல்கிறபடி ஒரு ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் நான் பிறந்தேன், அதுக்காக தான் அந்த உலகத்தில் வந்தேன். சத்தியமாகிய தேவன் என்னை அனுப்பினார், சத்தியத்தை தந்தார், அதை பேச சாட்சி கொடுக்க என்னை அனுப்பினார், அதனால நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5:20 வரும்போது 1 யோவான் 5:20 அன்றியும் யோவான் சொல்கிறார், சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அப்போ பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவர்னு இயேசு சொன்னதை உறுதிப்படுத்துகிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு இயேசுவாகிய தேவகுமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். சரி, அடுத்தது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அப்போ சத்தியமுள்ள தேவன் அவரை அனுப்பினார், அவருடைய வார்த்தையை நாம் கேட்குறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவர் சத்தியமுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் சத்தியமுள்ள தேவனுக்குள்ளும் இருக்கிறோம், சத்தியமுள்ள தேவகுமாரனுக்குள்ளும் இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், சத்தியமுள்ள தேவன் அவரை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த இயேசுவை தேவன் அனுப்பினாருங்கிற செய்தியை நாம் பார்த்துட்டோம். அது அவர் வந்து சத்தியமுள்ளவரை காட்டி தர்றார். இப்போ அடுத்த வார்த்தை, இவரே
மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இந்த இவர்னு சொல்றது உண்மையில் யாரை குறிக்கிறது என்று சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது இல்லையா? ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாக அந்த பைபிளில் இந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் கன்ஃபியூஷஸ் குழப்பக்கூடிய ரீதியில் பயன்படுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். இது முதலாவது இது ஒரிஜினல் டெக்ஸ்டில் அது எப்படி இருக்குன்னா, அதாவது கிரீக்கில் தானே எழுதுனாங்க. அதில் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானு இல்லை, இதுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இதுவே, இவர் அல்ல, இதுவே. அது இதுன்னா என்னது? சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்குல்ல, சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்ளுகிற காரியம், அதுதான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறது என்று இருக்கு. ஆனால் இங்கே இவரேன்னு ஒரு தப்பான வார்த்தையை போட்டாங்க. சரி, அப்படி தான் போட்டாலும் சத்தியமுள்ள தேவனை அறிஞ்சு கொள்றதுக்கு தான் குமாரன் நமக்கு அவரை தான் காட்டி தர்றாருல்ல. அவர் தானே மெய்யான தேவனை நித்திய ஜீவனமாக இருக்க முடியும். காட்டி தந்தவர் நித்திய ஜீவனா அல்ல, மெய்யான தேவனாக இருக்க முடியாது. இவர் நித்திய ஜீவன் தான். அவர் நித்திய பிதாவாகி தேவன் நித்திய ஜீவன், குமாரனுக்கு நித்திய ஜீவன், நாம நித்திய ஜீவனை அடைய போகிறோம். அதெல்லாம் வரிசையில் வரக்கூடிய ஒரு காரியம்தான். ஸோ இது ஒரு சின்ன ஜனங்களை குழப்புற ஒரு புரட்டு மாதிரி இந்த வேலை இந்த பைபிளில் தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கிற பார்க்குறோம். ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதனுடைய பொருள் வேறு என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். ஆனால் இதே இயேசு யோவான் 17:3 யோவான் 17:3 இயேசுவே சொல்கிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், என்ன அல்ல, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மைன்னு சொல்லுறாரு தவிர என்னன்னு சொல்லலை. நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறவர் நித்திய ஜீவன். அப்போ ஒன்றான மெய்தேவன் யாரு? நீர், சத்தியமுள்ள தேவன், சத்தியமுள்ள பிதா. உம்மை அறிஞ்சு கொள்றதுக்கு தான் நான் செய்தி சொல்றதுக்கு உலகத்துக்கு வந்தேன், அறிவிக்கிறதுக்கு வந்தேன். அப்போ நீர் தான் ஒன்றான மெய்யாது. இப்போ வசனம் எல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ அது தவறு என்பதை விளங்கிக் கொள்கிறோம். சரி, அப்போ சத்தியமுள்ள இயேசுவின் பிதாவை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் இல்லையா, இயேசுவின் பிதாவாகிய இயேசு அனுப்பின சத்தியமுள்ள அந்த பிதாவை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் எந்த சத்தியத்தை அறிய முடியாது. இதுதான் முதல் விஷயம். வேண்டாம் இயேசுவே, நீர் போதும், உம்மை அனுப்பின சத்தியமுள்ளவர் வேண்டாம், உம்மை அனுப்பின சத்தியமுள்ள பிதாவினுடைய வார்த்தைகள் வேண்டான்னு சொன்னால் எப்படி நீங்கள் சத்தியத்தை அறிய முடியும்? சத்தியமுள்ள பிதா கொடுத்த வார்த்தையை தான் இவர் பேசுகிறார், இயேசு. அது அவர் பேசுகிறார், இது என் வார்த்தை கிடையாதுப்பா, சத்தியமுள்ள தேவன் தந்து விட்டவர்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இங்கே மன்றத்துக்கு கொள்கை தான் எங்களுக்கு வேணும். இந்த உலகத்தில் பெரும்பாலானவர் எதை நம்புகிறாங்களோ அந்த மாடலில் போனால் தான் எங்களுக்கு வேறு பிழைக்க முடியும், எங்களுக்கு கோபுரம் கட்ட முடியும். இப்படி சொன்னால் நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வர்ற சத்தியத்தை, இயேசு சொன்ன சத்தியங்களை ஒரு நாளும் அறிய முடியாது, அந்த சத்தியத்திலே நடக்க முடியாது. அப்போ சத்தியத்தை அறியலைன்னா எப்படி சத்தியமுள்ள தேவனோடு நீங்கள் இணைவீர்கள்? எப்படி சத்தியமுள்ள தேவனை தொழுகை செய்வீர்கள்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் நம்பினாலும் சத்தியம் தான் உங்கள்கிட்ட இல்லையே, உண்மைதான் உங்கள்கிட்ட இல்லையே. அந்த சத்திய தேவனுடைய உண்மை இல்லாத போது எப்படி அந்த சத்திய தேவனை நீங்கள் அவரோடு இணைய முடியும், தொழுகை செய்ய முடியுங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், அப்போ சத்தியம் இல்லை, சத்தியமுள்ள தேவனை விரும்பலை, அதோட தொடர்பு இல்லைன்னா என்ன நடக்கும்? அவர்கள் பொய்யனாகிய பிசாசின் பிடியில் தான் சிக்கியிருப்பார்கள். ஒன்றில் சத்தியத்தில் இருக்கணும், இல்லைன்னா பொய்யில் இருக்கணும். பொய்யில் இருக்கிறவன் சத்தியத்தில் இருக்க மாட்டான், சத்தியத்தில் இருக்கிறவன் பொய்யில் இருக்க மாட்டான், தான் உண்மை. இப்போ சத்தியமுள்ள பிதாவையும் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லைன்னா அப்படிப்பட்டவர்கள் பொய்யனாகிய பிசாசின் பிடியில் தான் சிக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி நிச்சயமாக சத்திய ஆவியாக இருக்க முடியாது. அது பொய்யின் ஆவி, அது வேத புரட்டின் ஆவி, அது கள்ளத்தனத்தின் ஆவி, இன்னும் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் போடுறங்க. அப்படிப்பட்ட ஆவிகளாய்த்தான் இருக்க முடியும் என்பதையும் மனசில் வச்சுக்கணும். அப்போ இவங்களுடைய தொழுகையும் அவர்களை பரலோக பிதாவுடன் நிச்சயமாக இணைக்க முடியாது. இவங்க தொழுகை இவங்களை ஒரு நாளும் பரலோக பிதாவுடன் இணைக்க முடியாது. அது வீண் ஆராதனை தொழுகையாக தான் இருக்க முடியும் என்பது இந்த பகுதியில் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ யோவான் 14:16 வரும்போது இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்குறோம். இப்போ சத்திய ஆவி பிதாவிடத்தை அவர் சத்தியம் உள்ளவர், அவர் தான் சத்திய ஆவியானவர், அவரிடத்திலிருந்து அந்த சத்திய ஆவி வருது, அது உங்களுக்கு தந்தருள்வார். அப்போ சத்திய தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும் அவரிடத்து சத்தியத்தை போதிக்கிற சத்திய ஆவி வருகிறது. யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும்
அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்னு சொல்றார். அப்போ உலகத்துக்கு இந்த சத்திய ஆவியானவரை பற்றி அறிவு கிடையாது. ஏன்னா அதுக்கு அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதனால அது அவங்க அறியறது கிடையாது. ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஏன்னா அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தான் அந்த சத்திய ஆவியை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்குறோம். யோவான் 15:26 வரும்போது நான் உங்களுக்கு அனுப்ப போறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அடுத்த விஷயம் என்னதுன்னா, இந்த சத்திய ஆவியாகிய அவர் தூய ஆவியானவர் வரும்போது என்னை பற்றி சாட்சி கொடுப்பார். நான் சொன்னேன், நான் என்னெல்லாம் செய்தேன், நான் எப்படி மாதிரியாக இருந்தேன்னு என்னை பற்றிய முழு விவரங்களையும் சாட்சி கொடுப்பார். ஆனால் இன்னைக்கு இந்த ஆவி கூட்டங்களில் இருக்கிறது சத்திய ஆவி கிடையாது, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி கிடையாது. அது சத்திய ஆவியாக இருந்திருந்தா, பரலோகத்திலிருந்து வந்த ஆவியாக இருந்திருந்தா, அந்த இயேசு இப்படி தான் சொன்னார், இயேசு இப்படி தான் மாதிரி காண்பித்தார், இயேசுவின் காரியங்கள் இப்படி தான் இருந்தது என்று சொல்லி அவங்க ஞாபகப்படுத்தியிருக்க முடியும் இல்லையா, ஞாபகப்படுத்தியிருக்க வேண்டும், சாட்சி கொடுத்திருக்க வேண்டும். அதை சொல்ல மாட்டார். இவங்கெல்லாம் தாவீது, ஆபிரகாமு, யாக்கோபு, இப்படி இந்த காரியங்களை தான் இது சாட்சி சொல்லிகிட்டு இருக்கு, இந்த காரியங்களை தான் காட்டிகிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க மன்றங்களில் இயேசுனாருடைய போதனை கூட வாசிக்க மாட்டாங்க, சீடருடைய போதனை கூட வாசிக்க மாட்டாங்க. அப்படி ஏன்னா அது வேற ஆவி இல்லையா, இது இயேசுக்குள்ளே இருந்ததும் இயேசு அனுப்புனது இல்லை. அதனால அது இயேசு சும்மா ஆராதனை தான் நடத்துவாங்க. ஏன்னா அதில் ஒரு காரியம் இல்லை, சும்மா ஆராதிக்கனால ஒன்றும் வரப்போகிறதில்ல. அவர் ஆராதிக்க ஒரு மாதிரி செஞ்சு ஏதோ அவரை கனம் பண்ண மாதிரி ஏமாத்துறது. உண்மையிலே அவரை கனம் பண்ணணும்னா ஒருவன் என்ன அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பாருன்னு சொல்லி அது யோவான் 14:23 சொன்னார்ல, அப்படி இல்லையா அவர் செஞ்சுருக்கணும். அதை இவங்க செய்ய மாட்டாங்க. இது அடுத்த கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள அவர் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்கிறார். இப்போ இந்த சத்திய ஆவியானவர் வந்தால் தான் சத்தியத்தை குறித்த தெளிவு, அறிவு இதெல்லாம் சொல்லி நடத்த முடியும். எல்லா காரியம் சொல்லுவார். பழைய காலமாக இருந்தாலும் புதிய காலம் எல்லாம் நடந்தது, எங்கே வந்தீர்கள், எங்கே சேர்ந்திருக்கிறீர்கள், இனி என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் அந்த சத்திய ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் போதிக்க முடியும். மற்றவங்களுக்கு இந்த போதனை வராது. அதனால தான் இவர்கள் இயேசுவை ஆராதித்தாலும் இவர்களுக்கு சத்திய ஆவி இல்லாததுனால இயேசுவின் போதனையும் மாதிரி அவர்களுக்குள்ளே இருக்கிறதில்ல, அவங்க அதுக்கேற்ப நடக்கிறதில்ல. அப்படி நடக்காமல் போகிறதுக்கு காரணம் அவர்களுக்குள்ள அந்த சத்திய ஆவியும் சத்தியமும் இல்லை என்பதுதான். அப்போ இந்த சத்தியமுள்ள பிதாவை ஆராதனை செய்யாத மன்றங்கள் எல்லாம் செயல்படுவது பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவி அல்லங்கிறது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அது இந்த உலகத்தின் மோசடி ஆவிதான். இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிற வேத புரட்டு மோசமான பொய் தந்திரங்களை எல்லாம் பரப்புகிற ஆவிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் குறிப்பிடுகிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அவர் தேவன், பரலோக தேவனிடத்திலிருந்து பரலோக தேவ சத்தியத்தை அறிவிக்கிற ஆவிதான் எங்களுக்கு கிடைச்சதுனால தான் நாங்கள் இதெல்லாம் இப்படி சொல்ல முடியுது. உலகத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, புரட்டாவி, அது மாறி மாறி கள்ளத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மனிதர்களை திசை திருப்புவதற்கு, தந்திரமாக வசப்படுத்துவதற்கு, தங்கள் கையில் எடுக்கிறதுக்கு தந்திரமாக மாறி மாறி எல்லாம் பொய் பேசும். உண்மை இல்லாத காரியங்கள் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். அது வேற ஆவி என்று சொல்லுறதை நாம் பார்க்குறோம். அப்போ பரலோக தேவனிடத்திலிருந்து வந்த சத்திய ஆவியை பெற்றவர்கள் தான் அந்த பரலோக தேவனை தொழுகை செய்வார்கள், அவருடைய சத்தியத்தில் நடப்பார்கள். இதை புரிந்த இயேசுவின் அந்த வசனத்தை நான் இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எல்லா ஆவியும் நம்பாதுங்க. நீங்கள் 1 யோவான் 4 வரும்போது நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாமல் அந்த ஆவியில் 1 என்ன படிக்கணும், அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணுமா, சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை சோதித்து பார்க்கணும். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன், அவர் என்னென்னது சொல்லி இருக்கிறார், அவர் இப்படி தான் நடந்து காட்டியிருக்கிறார். மாம்சத்தில் இயேசு வாழ்ந்து காட்டின மாதிரி, மாம்சத்தில் இயேசு வாழ்ந்து காட்டின மாதிரி, அதுதான் இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு அறிக்கப்படுதல்.
அதுக்கு முன்னே அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அவர் கர்த்தராகும், அந்த கதையெல்லாம் இங்கே கேட்கல. மாம்சத்தில் வந்து வாழ்ந்து போதனை செய்த மாதிரியை நீங்கள் விரும்புகிறீர்களா, அறிக்கை பண்ணுவீர்களா? அதை அறிக்கைன்னு போட்டிருக்கு, அதை பிரதிபலித்தல் என்று மொழிபெயர்க்க வேண்டாம்னா அது 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே அதே யோவான் எழுதின நிருபம் அங்கே சொல்லிட்டு தான் இங்கே வர்றார். அவர் நடந்தபடி நடக்கத்தக்கதாய் அவரை நீங்கள் அறிக்கை செய்வீர்களா என்பதுதான் கேள்வி. சரியா? அப்படி இல்லாமல் நீங்கள் வாயினால் அறிக்கைப்படுறத பேசலை. ஏன்னா வாயிலான அறிக்கை பண்ணால் வேறு பிரச்சனை வரும். பிசாசுகளும் இயேசுவை தேவனுடைய குமாரனை என்று அறிக்கையிடுகிறது, கதரையனுடைய நாட்டிலே 6000 பிசாசுகள் அப்படி சொல்லிட்டு என்றெல்லாம் செய்திகள் இருக்கிறது. அதனால் இதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஸோ அப்போ மாம்சத்தில் வந்து இயேசு சொன்ன காட்டிய மாதிரி தான் சத்திய உள்ள தேவன் அனுப்பின செய்தி காட்டின மாதிரி என்பதை புரிந்து கொள்கிறோம். யோவான் 17:14 சொல்லுகிறார், இயேசு நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்போ இங்கே சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல, நான் பரலோகத்திலிருந்து சத்தியமுள்ள தேவன் என்னை அனுப்பினார். அது மட்டும் இல்லை, உம்முடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், சத்தியமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தேன். இது உலகத்துக்கு எதிரான காரியங்களாக இருக்கிறது. யோவான் 8:45 வந்தால், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்ன விசுவாசிக்கிறதில்ல. நான் சத்தியத்தை சொல்கிறதுனால என்ன விசுவாசிக்கல. வேற எவனாவது சொந்த கதை பேசினா நீங்கள் விசுவாசிப்பீங்க இல்லையா? சுயநாமத்தில் வந்தால் இன்னைக்கு அதான் நடக்கும். அவர் சொன்னது ஏசுனார் சொன்ன வார்த்தையை மாதிரியும் ஒருத்தன் கேட்க மாட்டான். அவனவனுடைய மன்றங்கள் தலைவன்மார் இந்த பெருங்கோட்ட மக்கள் எங்கே போகிறாங்கன்னு பார்ப்பான். எப்படி போகிறான், அங்கேருந்து கொஞ்சம் வேறு எங்கே கொண்டு வரது, அப்படி அதுக்கு என்ன தந்திரமாக சில வித்தைகளை கொண்டு போகலாம், இப்படி தான் கொண்டு திரிவானுங்களே தவிர சத்தியத்தை சொல்லுகிற இயேசுவையும் வார்த்தையும் விசுவாசிப்பதில்லை. யோவான் 8:46 நீங்கள் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்ல. நான் சத்தியத்தை சொல்லும்போது எனக்கு பின்னால் வரமாட்டேங்கிறீங்க, எனக்கு சீசனாக மாட்டேங்கிறீங்க, வேறு ஏதோ மன்றங்களுக்கு சீசனாக வர்றீங்க, ஏன் எனக்கு பின்னால் நீங்கள் வரலன்னு கேட்குறார். யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்குறான். நீங்கள்லாம் தேவனால் உண்டானவர்கள் அல்லாதபடினால தான், இராதவர் ஆனபடினால தான் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அதுதான் அதுக்கு விஷயம். உங்களுக்கும் தெய்வத்துக்கும் தொடர்போ சம்மந்தமும் கிடையாதுனால அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்கள் மன்ற வழியில் தான் நீங்கள் போவீங்க, மரபில் தான் போவீங்க. யோவான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்கள், இப்போ இது அந்த சீஷர்களை பற்றி அவர் ஜெபிக்கிறார். உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து தனிமைப்படுத்தி என்னிடத்திலே ஒப்படைத்தீர், அவருக்கு பரலோக பிதாவாகிய உம்முடைய நாமத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன், அவர் தான் தேவன், அவர் பிதா, அவரை தொழுகை செய்ய வேண்டும், அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை உம்முடைய சத்திய வசனத்தை கை கொள்ளுகிறார்கள், அதுதான் முக்கியம், அவருடைய சத்திய வார்த்தைகளை கை கொள்ளுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். இந்த உலகின் ஆவியை பெற்றவர்கள் இந்த உலகை ஆசீர்வாதம் என போதனை செய்து பரலோக தேவனுக்கு எதிரான மனநிலையில் தான் வாழ்வார்கள் இல்லையா? நான் உலகத்தான் அல்ல, உலகத்திலிருந்து தெரிஞ்செடுத்து பிரித்து தான் எனக்கு சீடரில் தந்திருக்கிறீர், அவங்க தான் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள், உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கு நிலைமை என்னன்னா, இவங்க இந்த உலகத்தை தான் ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரலோக தேவனுக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அதுக்கு எதிரானவர்கள் என்பது நமக்கு புரியுது. இந்த உலக ஆசீர்வாதம்னு சொல்லி பரலோக தேவனுக்கு எதிரான மனநிலையில் தான் வாழ்வாங்க. பரலோகம் பூலோகமும் ரெண்டு விஷயம் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. நம்ம நிறைய செய்தி பார்த்துருக்குறோம். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கும் உலகத்துக்கும் சேவை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த மன்றங்கள், இந்த ஆராதனை மன்றங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி தான், அது இயேசு ஆராதனை மன்றமாக இருக்கலாம், வேற ஒரு ஆராதனை, எல்லாமே பெரும்பாலானவை இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழுவது அல்லது உலகத்தின் உயரங்களுக்கு போகிறது எப்படி என்ற அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய நிலையில தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கும் பரலோக தேவனுக்கும் மனசு இணையாது. இவங்க ஆராதனை பரலோகத்துக்கு போகாது அல்லது இது வீண் ஆராதனை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 1 யோவான் 4:4-6 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்போ 2 ஆச்சு.
ஒன்று பரலோக தேவனுடைய ஆவியினாலே இயங்குகிறவர்கள், இன்னொன்று உலகத்தின் ஆவியினாலே இயங்கி உலகத்தின் உயரங்களில் ஏற வைத்து பிழைப்புக்காக நடக்கிறவர்கள். 5ஆம் வசனம், அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள், ஆகையால் தான் உலகத்துக்கு உரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இயேசு இயேசுன்னு சொல்கிறவன் எல்லாம் கடவுளுடைய குழந்தை கிடையாது. அவன் இயேசுன்னு சொல்கிறதெல்லாம் வைத்து பிழைப்புக்காகவும் உலகத்தின் உயரத்தில் ஏறுறதுக்கு தான் இவனு வந்து நாடகம் நடத்துவான். பரலோக பிதாவுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ அப்படியே போய் படம் காட்டிட்டு போயிடுவான். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், அவர் தான் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், அவ்வளவுதான். அதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்று அறிந்திருக்கும். இப்போ 2 ஆவியாச்சா, ஒன்று பரலோகத்திலிருந்து வந்த பரலோக சிந்தை கொடுக்குற ஆவி, இன்னொன்று உலகத்தின் சிந்தையை கொடுத்து வைத்து பிழைப்புக்காக வேண்டிய மட்டும் ஓடுகிற ஆவி, இது உலகத்தின் ஆவி. அப்போ 2 ஆவி. அப்போ இந்த வைத்து பிழைப்பின் ஆவி உலகத்தின் ஆவியில் செயல்படுகிறவர்களும் பரலோக தேவனை இணைய முடியாதுங்கிறதான் உண்மை. இவருடைய ஆராதனைகள் அது எப்படி இருந்தாலும் வீண் ஆராதனை தான். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிய விடாமல் தடை செய்கிற மிக மோசடியான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை குறித்து நாம் வெளிப்படைந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1 யோவான் 2:15-17 வரை உள்ள வசனத்தில், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவுக்கு அன்பு கிடையாது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள். உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இப்போ என்ன புரிகிறோம்? உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்து ஆசீர்வாதம்னு சொல்கிறவன் பிதாவுக்கு எதிரியாக இருக்கிறான். பிதாவின் அன்பு இல்லைல்ல, அப்புறம் இவனுக்கு ஆராதனை அங்கே எப்படி அவர் எப்படி அங்கீகரிக்க முடியும்? இதெல்லாம் அதான் வீண் ஆராதனை பட்டியலில் இதெல்லாம் வருது. உலகத்தில் அரசியல், இந்த வைத்து பிழைப்பு அல்லது பூமியின் உயர்ந்த ஸ்தானம், மனுஷனால் வருகிற மகிமை, இதெல்லாம் தேடுகிறவன் எல்லாம் பரலோக தேவனுக்கு எதிரியாக இருக்கிறான். இவனுக்கு தொழுகை அவர் அங்கீகரிக்க போகிறதில்ல, வீண் தொழுகை சொல்லிட்டார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவள் அல்ல, உலகத்தால் உண்டானவைகள். உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அப்போ உலகத்தின் செயலை போகிறவன் ஒளிஞ்சு போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். அவனுக்கு ஆராதனையும் பரலோக தேவன் அங்கீகரிக்கிறதில்லை, அவன் பரலோக தேவனிடத்தில் போக போகிறதும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். யாக்கோபு 4:4, உலக சிநேகம் தேவருக்கு ஒருமான பகை என்று அறியீர்களாம். உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைந்தனாக இருக்கிறான். அப்போ இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள்லாம் உலகத்தை தான் மையம். உலகம் ஆசீர்வாதம் உயர்த்துவார், மேலே வைப்பார், இப்படி தான் போகிறாங்க. இவங்க எல்லாம் பரலோக தேவனுக்கு எதிரானவங்க. இவங்களுக்கும் பரலோக தேவன் சம்பந்தம் இல்லை. இவங்க தொழுகை வீணானது. ஒன்று அது யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் அதை விளம்படுகிற உபதிரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி. அப்போ பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்திங்கிறது உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை. அப்போ உலகத்தில் மூழ்கி உயரத்தில் ஏறி உட்கார்ந்து உலகத்தால் கரைப்பட்டவர்கள், பிதாவாகி தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அவருடைய ஆராதனைகளும் பக்தியும் வீணானது என்று இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். ஸோ இந்த உலகத்தோடு அணைக்கப்பட்டிருக்கிற இயேசு ஆராதனை மன்றங்களின் ஆவி பரலோகத்திலிருந்து வந்த சத்திய ஆவி அல்ல. அது இந்த உலகின் மோசம் போக்கு ஆவி தான். அவர்கள் உலக நேச ஆசீர்வாத கொள்கைகளே இதற்கு சாட்சியாக இருக்குது. ஸோ இது வீணாராதனை. மற்ற 6:20-21 இயேசு சொல்லுவார், பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள், பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்ல, திருடர் கன்னமிட்டு திருடுறதில்ல. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே தான் உங்களுடைய இருதயமும் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்போது இயேசு ஆராதனை மன்றங்களின் மனங்கள் இப்போ எங்கே இருக்கு? உலகத்தில் இருந்தால் இவருடைய மனங்கள் பரலோக பிதாவுடன் இணைய முடியாது. எனவே இவருடைய ஆராதனை எல்லாம் வீணான ஆராதனை. இவங்க மனசு தான் அங்கே இணையில, உலகத்தில் எல்லாம் இருக்குது, எல்லாம் வீண ஆராதனை. அதுதான் வசன ஆதாரங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படி தன்னை அனுப்பிய பரலோக பிதாவின் சித்தத்தை சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதலோடு நிறைவேற்றி மாதிரி காண்பித்தாரோ, அந்த மாதிரிப்படி வாழாதவர்களின் மனங்கள் பரலோக பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கவில்லை. இதுதான் விஷயம். இயேசு அது அவருடைய தொடக்கம், அது 12வது வயசு இல்லையா, என் பிதாவுக்கு அடுத்த வெளியில் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்ட ஆரம்பித்து, எனக்கு காரியம் இல்லை, என் அனுப்பினவருடைய காரியம் செய்யணும்னு ஆரம்பித்து, பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்து, பிதாவின் சத்தியம் இப்படி, அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார், பிதா நீங்கள் அதுபோல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல காரியங்களை சொல்லி, சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது இந்த பிதாவின் சித்தம் செய்கிறதுல இந்த உலகத்துக்கு எதிராக இருக்கிறதுனால இந்த உலகம் நம்ம பகைக்கிறது, சிலுவை உண்டு,
பாவ நிவாரண பலியாக நான் மறிக்க வேண்டிய ஒரு வேலை எனக்கு தந்திருக்கிறார் என்று சிலுவையின் மரண பரியந்தம் எப்படி கீழ்ப்படிதலோடு மாதிரி காண்பிச்சாரோ அந்த மாதிரிப்படி பரலோக பிதாவின் சித்தம் செய்யாதவருடைய யாருடைய தொழுகையும் அது வீண் ஆராதனை, அதுக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த ஆவி கூட்டங்களோ ஆவி இல்லாத கூட்டங்களோ இதுக்கு நிலைமை இதுதான். இதெல்லாம் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இந்த உலகில் வாழும்போது இவருடைய மனங்கள் பரலோக பிதாவுடன் இணைக்கப்பட்டிருந்தால் இவர்கள் அவரது சித்தம் அறிந்து இயேசுவை போல வாழ்ந்து அவரை போல பிதாவையும் தொழுகை செஞ்சிருப்பாங்க. பிதாவின் பிதாவோட இவங்க மனசு இணைஞ்சிருந்தா தானே செஞ்சிருக்க முடியும் இல்லையா? அப்போ இயேசு எல்லாமே தெரிஞ்சிடும், பிதாவை தான் தொழுகை அப்படின்வாங்க. இவங்களுக்கு மனசு பிதாவோடு இணையவில்லை, பிதா சித்தம் அறியலை, இவங்க தொழுகை வீணானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மத்திய 6:24 சொல்லிட்டார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, ஏதாவது ஒன்றா பாரு என்று சொல்லுகிறார். அப்போ உலக நேசிச்சா பரலோக பிதாவை ஆராதனை செய்ய முடியாது, பரலோக பிதாவை ஆராதனை செஞ்சா உலகத்தை வறக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இது முடியாதுப்பா, பரலோக பிதாவுக்கு சித்தம் செஞ்சா உலகத்தை விட வேண்டியிருக்கு, உலகத்தை வச்சிருந்தா அவரை விட வேண்டியிருக்கு, எனவே பரலோக பிதாவை விட்டுட்டு குமாரனை தொழுகை செய்வோம், இயேசுவை தொழுகை செய்வோம். அப்போ ரெண்டையும் ஆமாம் இவர் நடுவில் இருக்கார்ல சமன் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த உலகின் ஆவி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தந்திரமான பாடம். அவரை சேவிச்சா அவங்களுக்கு இந்த என்ன உலகத்தின் அதிபதி அவன் சொல்லி கொடுத்தது. நீங்கள் இயேசுவை ஆராய்ச்சிருங்க, அவர் பரலோகத்துலேயும் இருந்தார் பூலோகத்துலேயும் வந்துட்டு போனார்ல, அப்போ அது வசதி ஆயிரும், ரெண்டையுமே நீங்கள் மேட்ச் ஆக்கலான்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, 2 எஜமானுக்கு முடியாது, ஒன்றில் தேவனை சேவி பரலோகத்தை சேவி, பரலோக தேவன் ஊழியம் செய், இல்லைன்னா உலகத்தை செய், 2ல் ஒன்றா தெரிஞ்சிடுன்னு சொன்னால் இப்போ சாத்தான் சொல்லி கொடுக்குறான், இல்லை நீங்கள் ரெண்டையுமே வச்சுக்கலாம், அதனால் இயேசு ஆராய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டும் செய்யலாம். எவ்வளோ கள்ளத்தனத்தில் போகிறாங்கன்னு பாருங்கள். அப்போ இயேசு ஆராதனை செய்வது அவரது பிதாவின் ராஜ்யத்துக்கு செலவுக்காக இவங்க செய்கிறது கிடையாது. பிதாவின் ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இவங்க இயேசு ஆராதிக்கலை. அவங்களுக்கு நோக்கம்லாம் இயேசு ஆராதனை செஞ்சால் ஏதாவது இந்த உலகத்தில் அவர் அற்புதம் ஆசீர்வாதம் அற்புதம் செய்கிறவரில் அற்புதநாதர் அருள்நாதர் அவர், அதனால நடக்கும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை பிடிவாதம். அந்த இயேசுவராஜ் ஒரு அற்புதமானவர், அற்புதம் செஞ்சுட்டே இருப்பாருன்னு தான் அந்த அற்புதங்களை தானே அதையும் சொல்லுவாங்க. அப்போ அற்புதம் செய்கிறவர், மற்றவங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. பல விதமான வழிபாடு நம்ம கடவுள் நம்பிக்கை, அங்கே புதுமை நடக்குது அற்புதம் நடக்குது, அதுதானே அவங்களும் வச்சுருக்காங்க. அவங்களும் புதுமை நடக்குதுன்னு சொல்லி தான் மன்றங்களும் சூழ்நிலைகளும் வச்சு அதில் காத்து கிடந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இவங்களும் அற்புதம் நடக்குது, ரெண்டுமே ஒன்று தான், ஒரே மன்றம் தான். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆளாளுக்கு ஒன்று உடச்சி வைக்கணும், இல்லை தனித்தனியாக ஒன்று வைக்கணுமே, அதுக்காக வேண்டி சில காரணங்களை சொல்லி வச்சுக்குவோம், அவ்வளவுதான். ஸோ இதான் நம்பிக்கை. அப்புறம் சரி எல்லாம் பண்ணிட்டு சாவுவாள் என்ன செய்யணும், குறுக்கோழியில் அவர் அங்கே கொண்டு சேர்த்துடுவார், ஒரு சிலுவை மட்டும் நட்டு விட்டுறணும், ஒரு அடக்காரதனை நடத்தணும், அவர் எடுப்பாருன்னு அடுத்தது ஒரு நம்பிக்கையும் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு தான் கண்டிப்பாக எதிர்க்கிறார். நீங்கள் மற்ற 7:21 23 வரை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பிதாவுக்கு ராஜ்யத்துக்கு போக முடியும். என்ன நீங்கள் எந்த வழியில் ஆராய்ச்சி கர்த்தர்னு சொல்லி நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்தாலும் உங்களை அறியேன், ஒரு காலம் அறியலை, ஒரு காலம் ஒரு நாளும் அறியலை, உலகத்தில் இருந்த இத்தனை காலத்தையும் அறியலை, நீங்கள் அக்கிரம செய்யக்காரல் என்று நான் துரத்தி அடிப்பேன்னு கண்டிப்பாக சொல்லிட்டார். ஆகவே இந்த கான்செப்டும் இது இயேசுக்கு கான்செப்ட் அல்ல, போதனை அல்ல, இயேசுவின் சுவிசேஷம் அல்லங்கிறதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ரோமர் 12:2 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம பரலோக தேவனுடைய பார்வையில் நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதான் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மரரூபமாங்க. அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்னன்னா, நீங்கள் உங்கள் வாழ்வை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிங்க இல்லையா, முழுசாக அர்ப்பணிச்சிருங்க. இந்த பிரபஞ்சம் பிசாசுக்குள்ளே இருக்குது, உலகத்துக்கு ஏற்ப சிந்திக்காதுங்க. பரலோக தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிவுள்ளவர்களாக மாறுங்க, விலங்குகளை போல வாழாதுங்க. அப்படி மாறினா தான் அதுதான் ஒரு அர்த்தமுள்ள தொழுகை. அதனால தான் கடவுள் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தால் தான் தொழுது கொள்ள முடியும்னு அந்த புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுதில்ல.
ஆமாம், உள்ளத்தால் தான் தொழுது கொள்ள முடியும், வெறும் சத்தம் ஒன்றும் கிடையாது. தூய ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ள நீங்கள் கடவுளை புகழலாம், நீங்கள் பல காரியம் செய்யலாம். ஆனால் முதலாவது உங்கள் வழியும் அவருடைய வழியை இணையணுமே, அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யணுமே, அவருடைய சத்திய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கணுமே. நடந்துக்கிட்டுல நீங்கள் அதை செய்யணும். அது ஆவியானவர் செய்கிற காரியம். நீங்கள் புகழலாம், பாடலாம், துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். இது அங்கே இயல்பாக உங்களுக்குள்ளேருந்து வர்றது. அடிப்படை தொழுகைங்கிறது அது அல்ல. நீங்கள் இறைவனோடு இணைக்கப்பட்ட பின்பு இறைவன் இணைப்பில் நிறைய காரியங்கள் நடக்கலாம், அது வேற. இதெல்லாம் உங்களை சொல்லி செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, உங்களை ஒரு இடத்துல கூட்டி வச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது இயல்பாக ஒருத்தருக்குள்ளே வரக்கூடிய உணர்வு இல்லையா? இயல்பாகவே அது வரதான் அவன் செய்கிறான். இதுக்கு ஒரு மன்றம் வேணுமா, இது ஒரு கட்டடம் வேணுமா, இதுக்கு ஒரு ஆளை ஒட்டி வேணுமா, ஒன்று நின்றுட்டு ஆளை ஒட்டணுமா, அப்போ இசைக்கறி வச்செல்லாம் அடித்து முழகணுமா, ஒன்றும் தேவையில்லைல்ல. அதான் சொன்னேன், அது வேற இது வேற. அது வேற ஒரு அனுபவம், இறைவனோடு இணைக்கப்படுகிற அனுபவம், ஆவியின் அனுபவம், அது தனித்த ஒரு விஷயம். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி வழிபாட்டு முறை கண்டிப்பாக ஒன்றும் அதெல்லாம் தேவை கிடையாது. அது இயல்பாக நடக்கக்கூடியது, அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அப்போ பரலோக பிதாவின் சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக இவருடைய மனங்கள் மர்வமாகவில்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப சிந்திக்கும் நிலையில் தான் இன்னும் இருக்கிறது. அப்படின்னா பரலோக தேவனோடு இணைக்கப்படாத இவருடைய ஆராதனைகள் வீணானவைகள் தான். லூக்கா 10:16, சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்ன அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். சீஷரை நோக்கி இயேசுவின் சீடர்களுக்கு இயேசு கொடுக்குற ஒரு பெரிய உரிமையை பாருங்க. நீங்கள் என்னுடைய சீடர்கள், என்னுடைய சீஷத்துவத்தில் இந்த மாதிரியில் நடந்தால் உங்களுக்கு செவி கொடுக்குறவன் எனக்கு செவி கொடுக்குறான். யார் யாரெல்லாம் உங்களை அசட்டை பண்ணுறானோ அவன் என்ன அசட்டை பண்ணுறான், யார் யாரெல்லாம் இப்படி உங்களே என்ன அசட்டை பண்ணுறானோ அவன் என்ன அனுப்பின தேவனை அசட்டை பண்ணுகிறான் என்று அவர் சொல்கிறார். அப்போ இவங்களுடைய ஆராதனை எங்கே அங்கீகரிக்கப்படும்? இவ்வளவு சத்தம் போட்டால் என்ன? முடியாது, நடக்காது. ஆனால் தங்களை தாங்களே ஏமாற்றி மற்றவங்கள மாதிரி அவங்க மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்கிற மாதிரி இவங்களும் மூட நம்பிக்கையில் தான் இருந்து போயிட்டுருக்குறாங்க. எல்லாம் ஒரே கேட்டகரி தான். வெகு சிலருக்கு மட்டும் ஒருவேளை இந்த ஆவிக்குரிய ஆன்மீக அனுபவங்கள் இருக்கக்கூடும். இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் சொன்னவைகளையும் மாதிரியாக காண்பித்தவளும் தான் பேசுவாங்க. அவங்க வேற ஒன்று பேச, இந்த மன்றங்களின் கள்ள கதையெல்லாம் பேச மாட்டாங்க. இதாப்பா இயேசு சொல்லியிருக்கார், இப்படிதாப்பா இயேசு நடந்திருக்கார், அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அவங்கள அசட்டை பண்ணிட்டு மன்றங்களுக்கு போகிறவன், உலகத்துக்கு போகிறவன், அவருடைய அந்த இயேசுவை அசட்டை பண்ணுறாங்க. அவர் அனுப்பின சத்திய தேவனாகிய பிதாவை அசட்டை பண்ணுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த ஆராதனையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து மூலகெல்லாம் இருக்கிறார். அப்போ அந்த கிறிஸ்துவின் சபை என்ற ஒரு காரியத்தை நாம் பைபிளில் பார்க்குறோம். அது எதுன்னு சொன்னால் இந்த மாதிரிப்பட்ட மன்றங்கள் கிடையாது. இந்த இயேசுவின் சீடர்களாகிய அப்போஸ்தலர்கள் இல்லையா, மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ண, அந்த சீடர்கள் என்ன போதிச்சாங்க, என்ன மாதிரி காண்பிச்சாங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்குது, பைபிளில் இருக்குது. அதான் கிறிஸ்துவன் சபை என்று சொல்வது. அந்த கிறிஸ்துவன் சபை அஸ்திபாரத்தில் இல்லாத மன்றங்கள், சபைகளின் ஆராதனைகள் எல்லாம் வீணானது. இவ்வளவு நேரம் நாம் சிந்தித்த விஷயம் ஒன்றுமே அங்கே இருக்காது. ஆகவே அதெல்லாம் வீணான ஆராதனை. அதில் தான் மக்கள் போகிறாங்க, அதில் தான் விரும்புகிறாங்க. கையில் பைபிள் இருந்தாலாவது அதை படித்து, சரி பைபிள் தந்திருக்காங்க, அது ஒன்று படிப்போம், இதில் என்ன இருக்குது படிக்கிறதுக்கும் அவங்க சிந்திக்கிறதில்ல. அவங்க மன்ற தலைவர்களும் விடுறதில்ல. அவங்க வேறு மாதிரி திசை திருப்பி அப்படி அங்கே இங்கே வடக்கதக்கா திருப்பி ஒரு போதையில் வச்சுருக்காங்க. அதனால தான் அது ஆராதனை அடிமைகள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். ஒரு அடிமைத்தனம், ஒரு போதை, தான் செய்கிறது இன்னதுன்னு தெரியாது அவங்களுக்கு. இது நன்மையா தீமையான பகுத்தறிவு இல்லாத மனசு, பகுத்தறிவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு போதை சூழ்நிலையில் அடைத்து வைத்திருக்கிறாள் என்பதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே ஒருவேளை அஸ்திபாரங்கள் இல்லாவிட்டாலும் இயேசு ஆராதனை செய்து நிறைய அற்புதங்கள் நடக்கும். இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு ஆராய்ச்சி அற்புதம் நடக்கணும்னு இப்போ புதுமை நடக்கும்னு சொன்னால் அது நிறைய ஜனங்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. எல்லாம் வழிபாட்டு தலங்களிலும் அங்கே போனால் புதுமை நடக்கும், அற்புதம் நடக்கும். இன்னும் கடினமான வழிபாடெலாம் செய்கிறாங்க. எதுக்கு செய்கிறாங்கன்னா, அங்கே போனால் ஏதோ நடக்குது, கேட்டால் தருது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ப்ராக்டிஸில் நடக்கிறதுனால தானே இவ்வளோ கூட்டம் கூடுது, சும்மா கூட மாட்டாங்கல்ல. அங்கே ஏதோ பார்த்தாங்க, ஏதோ நடக்குது. இத்தனை வருஷம் பிடிவாதமாக இவ்வளோ ஆயுசு முழுசும் அவங்க அதில் இருக்கிறாங்கன்னா ஏதோ பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, உலகத்தின் வளங்களை பார்த்தாங்க, உயர்வை பார்த்தாங்க, பணத்தை பார்த்தாங்க. அது ஏசுநாதர்கிட்டே சொல்கிற ஒன்று இருக்குல்ல, அது என்ன சொல்லுது? அது லூக்கா 4:5,
இந்த உலகம் என் கையில் இருக்குது, பூமியின் உயர்ந்த ஸ்தானம் மகிமை மேன்மையெல்லாம் என்கிட்ட இருக்குது, எனக்கு இஷ்டமானவனை கொடுப்பேன், நீ பணிஞ்சுக்கிட்டா உனக்கு தருவேன். நேரடியாக பேசினது தானே. இது மாதிரி எத்தனையோ ஆராதனை தொழுகை மன்றங்கள் இருக்கலாம். அதன் மூலம் அவர்கள் உயர்ந்த உலகின் உயர்ந்த சூழ்நிலைகளை அவர்கள் அடைந்திருக்கலாம் இல்லையா? அதை நாம் மறப்பதற்கில்லை. இயேசு ஆராதனை மன்றத்தில் போனாலும் நிறைய அடைஞ்சிருக்கலாம். வயிற்று பிழைப்பு நடக்கும். இயேசு இயேசுன்னு சொன்னால் ஆளுகள் விரும்புவார்கள், உடனே நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இனி இயேசுவின் சீசன் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலனடைய போகான்னு சொல்லியிருக்கு. அது உண்மை. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு போனால் உடனே நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க. ஆமாம், இயேசுவின் சீசர்கள்னு நம்ம நடக்கணும், இயேசுவின் சீசர்களாக வாழணும். இயேசுவின் சீசத்துவம் வேணும்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசுவின் சீசத்துவம் வேணுங்கிறேன். அப்போ இயேசு பிதாவாய் தேவன் அவரை அனுப்பினார். நம்ம அவருடைய சீசர்களாக மாறணும். அவரை பக்தராக நீங்கள் கொண்டு போக வேண்டாம். அப்போ இயேசுவின் உபதேசத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அப்படி ஒரு நிலை இருக்கிறது உண்மை. அப்படி போனால் நடக்கும்னு சொல்லி இதை கொஞ்சம் ஓவராட்டு அதை கடவுளாக்கி கடவுள் ஆராதனை செஞ்சால் நடக்கும்னு அவங்க போகிறாங்க. ஒருவேளை நடக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவர்கள் யாரும் பரலோக பிதாவின் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுதான் பிரச்சனை. இயேசு நாமத்தை ஏதோ ரீதியில் பயன்படுத்தி இதெல்லாம் கிடைக்கலாம். நீங்கள் இயேசு நாமத்தை சொன்னதுனால உங்களுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசு நாமத்தில் உங்களுக்கு நடந்திருந்தாலும் அதுதான் மற்ற 7:21 பார்த்துட்டோம். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா பரலோக பிதாவின் சித்தம் செய்யணுங்கிறதா மற்ற 7:21. பரலோக தூய ஆவியானவரின் பெற்று அந்த வழிநடத்தில் நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்காத இயேசு ஆராதனை மன்றக்காரர்களும் பரலோக ராஜ்யம் செல்ல மாட்டார்கள்ங்கிறது 100க்கு 100 புரிஞ்சுக்கணும். இயேசுவின் போதனையில் நடந்தால், மாதிரியில் நடந்தால் கண்டிப்பாக போகலாம். அதை தான் வலியுறுத்துகிறோம். நீங்கள் இயேசுவின் போதனையும் மாதிரியும் கடைபிடிங்கள், அந்த பிதாசித்தம் செய்யுங்கள், அவரை அனுப்பின பிதாசித்தம் செய்யுங்கள். அதுதான் சரியான சுவிசேஷம். அப்படி போனால் தான் அங்கே போக முடியும். இப்போ நடக்கிறதெல்லாம் வேற. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளும்படியாக தான் இவ்வளவு நீண்ட விளக்கங்களை நாம் பார்க்குறோம். பிலிப்பியர் 3:17-21 3:17-21 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லெச்சை, அவருடைய பூமிக்குரியலை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்குப்பாய் மாறு ரூபப்படுத்துவார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் வேறு விதமாக நடக்கிறார்கள். இயேசு தான் சொல்லுவான், பைபிள் வச்சுருப்பான், இயேசுன்னு சொல்லிட்டாருன்னு உங்களுக்கு ரொம்ப பெருசாக தோணும். ஆனால் அந்த இயேசுவின் வார்த்தையோ இயேசுவின் மாதிரியோ இயேசு பிதாசித்தம் செய்கிற இயேசுவின் அனுபவங்களோ அவங்களிடத்துல இருக்காது. அதனால் வேறு விதமாக நடக்கிறார்கள். எல்லாரையும் கண்டு ஏமாறப்படாது. அவங்க சிலுவைக்கு பகைஞர்னா பிதா சித்தம் செய்ததுனாலே இயேசுநாதர் சிலுவை சுமந்தார். தன்னை தான் வறுத்து தன் சிலுவை எடுக்கணும்னு இயேசு சொன்னார். அப்போ பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்தால் சிலுவை வந்துடும். பூலோக பிதாவுக்கு சித்தம் செய்து இயேசுவை ஆராய்ச்சிட்டா சிலுவை வராது, நமக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துலேயும் உட்காந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் சிலுவைக்கு பகைஞராக போகிறாங்க. அப்புறம் அவருடைய முடிவு அழிவு. அவங்க அதான் பரலோகம் போக மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லை, பிதா சித்தம் செய்யாதவங்க பரலோகம் போக மாட்டாங்க, இயேசுவை சொன்னாலும் போக மாட்டாங்க. முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அப்போ வயிற்று பிழைப்பு அலைஞ்சிடப்படாதுன்னு தான் அவங்க ஒரு டைப்பாக அப்படியே, ஏன்னா இயேசு ஆராதனை தான் இப்போ பிரபலம், அதுபோல் நம்ம போயிட்டா ஏற்றுக்கொள்வாங்க. பிதாவை ஆராதிக்கணும்னு சொன்னால் இவன் வேற மார்க்கத்தில் இப்போ அப்படி தான் இவனை திசை திருப்புவான். இயேசுவின் சீஷத்துவத்தில் நடங்குன்னு சொன்னால் நீ அந்த மார்க்கத்தை சேர்ந்தவனா, நீ இந்த மதத்தை சேர்ந்தவனா, இப்படிலாம் அந்த அசுத்தாவி ட்விஸ்ட் பண்ணி விட்டுறோம். கையில் இருக்க பைபிள் என்ன சொல்லிடுங்க, அதை பாருடா, இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருடா, அவர் செஞ்சுருக்கிறத செய்டா, அவருக்கு சீசனாக மாறுடா, பக்தனாக மாறாதன்னா கேட்க மாட்டான். இதை இந்த கள்ளத்தனமா நாவினுடைய ஒரு தந்திரம். நீ அந்த மார்க்கமா, நீ இந்த மார்க்கமா, அவன் அப்படியெல்லாம் வச்சிருக்கான் நிறைய. தனக்கிட்ட உள்ள பொய்யை மக்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஜனங்களை திசை திருப்புறதுக்கு அது அப்படி ஆகும், இது இப்படி ஆகும் இப்படின்னு இந்த கள்ள மாதிரி ஏற்கனவே பிசாசு வேலை தாராளமாக செய்கிறான், நிறைய செய்வானுவன். அப்படிப்பட்ட கள்ள குருட மாதிரி திருட மாதிரி ஆகும். ஆமாம், அதை மனதில் வைக்கணும். ஏசுநாதர் சொன்னது இப்படி தானடா இருக்குது, அப்படியே அதை பாருங்கடான்னா, இல்லை நீ மற்றவன் இப்படி சொல்லி அந்த ஜனங்களை குழப்புவான். ஜனங்களை குழப்பி தனக்கு பக்கத்தில் தன் ஆளெல்லாம் தம்படியில் வைக்கணும்ல, அதுக்காக வேண்டி இவன் இதை விட்டு நம்ம விட்டு போயிடுவான். ஆமாம் அப்படின்ட்டு உள்ள அக்கிரமம் எல்லாம் அந்த கள்ளக்கூடாரங்கள் செய்யும். இது வழக்கமாக அதான் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரே இயேசுன்னு சொல்லுவான், இவனால சேர்ந்துருக்க முடியாது. நீங்கள் கவனித்து பாருங்கள்.
இயேசுவை தான் ஆராதிக்கணும்னு சத்தம் போடுவான். கத்தோலிக்க சபையிலையும் இயேசுவை தானே ஆராதிக்கிறாங்க. பின்ன எதுக்கடா நீ அங்கே போய் குறுக்க நிற்கிற? அது அவங்க ஸ்நானம் தப்பு. அடுத்தது ஒன்று கொண்டு வருவான். அவங்க சிலைகளை ஆராதிக்கிறார். நீ இயேசுநாதரை தானே ஆராதிக்கிற? ஒரு மனுஷனா தானே, அது கன்னிமரியாளுடைய வயத்தில் பிறந்தவர் தானே, அப்படித்தானே? இயேசுங்கிற நாமம்னா அதுக்கப்புறம் தான் பேரே போட்டாங்க. அப்போ அவங்க சிலையில் ஆராதிக்கிறாவ, நீ சிலை வைக்காம ஆராதிக்கிற மனுஷனை. ஆமாம், மனுஷனா வாழ்ந்தவர் தானே. ரெண்டும் ஒன்று தான். இவன் எதுக்கு சொல்லுவான்னா, அங்கேருந்து கொஞ்சம் வேற இவனுக்கு பிடியில எடுக்கணும். அதுக்கு அவன் அது தெட்டானு. இயேசுவை தான் ஆராதிக்கணும்னு தலைகளா நிற்கிற எல்லாரும் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விட்டுட்டு போக வேண்டியதானடா. சரி, எல்லாரும் அப்படித்தான் செய்கிறாங்க, எல்லாரும் இயேசு ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வேற ஒன்று சொல்லிடுவான், இப்படி சொல்லுவான், தெளிக்கப்படாது முக்கணும்னு சொல்லுவான். அப்புறம் வேற ஒன்று சொல்லுவான், அது அந்த மன்றம் கொடுத்தா சரி வராது, நான் கொடுத்தாதான் சரின்னு சொல்லுவான். அப்புறம் ஆவின்னு சொல்லுவான். இவனுக்கு எந்த ஆவியை சொல்லுறான்னு ஒன்றும் தெரியாது. அதுதான் அந்த பரலோகத்துலேருந்து வந்து ஆவியோட சம்பந்தம் இல்லையே. அந்த ஆவி வந்திருந்தா தான் அந்த இயேசுவின் சுவிசேஷம் வந்திருக்குமே. இப்படி இதெல்லாம் கள்ள வயிற்று பிழைப்பு கூட்டம், வேத புரட்டு கூட்டம். ஆமாம், சத்தியத்தை சொன்னோன்னா அதை இவன் பைத்தியக்காரன், இவன் பேல் சபூலு, இயேசுநாதரே அப்படிதான் சொன்னாங்க. அவர் பிதாவாகி தேவனுடைய சத்தியத்தை சொன்னோன்னே இவன் பேயாகும், பேய் பேல் சபூல்னால் பிசாசு துரத்துறான், அப்படி இப்படிலாம் பேசுகிறாள். இப்படிதான் அந்த பய மற்றவங்களை எல்லாம் அந்த ஆவி இந்த ஆவி துறா. உன் கையில் இருக்க பைபிள் எந்த ஆவிடா, அதை சொல்லு. இயேசுநாதர் வச்சிருக்கிற சொன்ன போதனை எங்கேருந்து வந்துடா, அதை முதல்ல சொல்லு. அப்போ இப்போ என்னன்னா, அவன் கையில் இருக்க பைபிளே பிசாசுன்னு சொல்கிறான். அதான் அது அவனுக்கு மறைமுகமான ஒரு அர்த்தம். நம்ம வந்து இந்த பைபிளில் வேதத்தை தேவன் கொடுத்தாரு, இவனு என்னெல்லாம் புரட்டுனா, என்னெல்லாம் கள்ளத்தனம் செஞ்சான், ஆனால் அதுக்குள்ளே இருக்க சத்தியம் என்னதுங்கிறத எடுத்து கொடுக்குறோம். இதுதான் சத்தியம், இதை புரிஞ்சு ஜெபம் பண்ணி தூய ஆவியானவர் உங்களுக்கு அறிவை தெளிவை வந்து நடவுங்க. பைபிளே இத்தனை வித்தைகள் காட்டியிருக்கான்னு வந்த பயவை. இப்போ இவனும் இதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறான்னா, பைபிளை எழுதினவனும் என்ன, அந்த மொழிபெயர்த்த பயவை, அதை பிரதி எடுத்தவனும் எல்லாம் இவனும் கையில், இப்படிப்பட்டவனும் கையில் தானே வழி தானே இந்த வேதம் வந்தது. என்ன செய்ய மாட்டான், அதை செஞ்சுருக்காங்க. அது ஆவியானவர் நமக்கு காட்டி தர்றார். அதை விட்டு விலகி தூய ஆவியானவர் உறுதிப்படுத்துகிற சத்தியத்தில் நடவுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இவனு அதை வாசிக்க தான் சொல்கிறோம். அதை வாசிங்க, எல்லாத்தையும் வாசிங்க, தரவா வாசிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் இருக்க முரண்பாடு என்னது. முன்ன அப்படி சொல்லியிருக்கு, பின்னால் எப்படி வருதுன்னா இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதை எப்படி சரி செய்யணும் புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லுகிறோம். இவனும் என்ன சொல்லணும், வேதம் பைபிள் ஒத்த வாசிக்கவே மாட்டான். இயேசுநாதரை வாசிட்டு பதில் சொல்லணும், ஐயோ அதெல்லாம் நாங்கள் தொட மாட்டோம். அது அவங்க மன்றங்களில் இயேசுவின் வார்த்தைகளை வாசிக்கிறதே கிடையாது. சரி, இவர்கள் மகிமை லெச்சை வெக்கம் எப்போ இவனை மலர் விளையம் வச்சு இவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு கள்ளத்தனமாக ஒரு பிரசங்கம் பண்ணி மண்ணில் புதைப்பானுவேன். அங்கே போக போகிறதில்ல, அது வேற விஷயம். பார்க்கல அவன் அங்கே போனதை. இதுலேயும் ஒரு மோசடி இருக்குது. சிலவன் சொல்கிறான், அந்த ஆள் சொர்க்கத்துக்கு போனதை நான் பார்த்தேன், அங்கே பிதாவிட்ட இருக்காரு, இயேசுவிட்ட இருக்காரு, நான் சொப்பனத்தில் பார்த்தேன்லாம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் பேசுகிறானுவேன். இதெல்லாம் ரொம்ப மோசடி, அது நடக்காத காரியம். பூமிக்கு அடுத்த வேலை சிந்திக்கிறாங்க. இப்போ புரியுதில்ல, இவனுக்கு பிரச்சனை உலகத்தில் வைத்த பிழைப்பு, 10 பேரை கூட்டி தலைவன் ஆகணும். உலகத்தில் இதான இவ்வளவு தானே தவிர, இல்லைன்னா குறுக்கோழியில் சொல்கிறதுக்கு போயிடலாமா, இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் தானே தவிர பரலோக சிந்தை கிடையாது. ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. யார்? பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்கிறவங்களுக்கு, அந்த சத்தியத்தில் நடக்கிறவங்களுக்கு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. இயேசு வருவார். வரும்போது தூய ஆவியானவர், நீங்கள் வந்து ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமையை தான், அந்த சக்தியினாலே நம்மையும் அவரை போல மாற்றுவார், அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போவார் என்பது செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆராதனை அடிமைகள் என்ற கேட்டகரியில் இல்லாமல் இயேசுவின் போதனைகள், இயேசுவின் மாதிரியிலே, அவருடைய அப்போஸ்தலருடைய போதனை மாதிரியிலே நடக்கக்கூடிய, வாழக்கூடிய, தேவ சித்தம் செய்யக்கூடிய, தேவ சத்தியத்தில் நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆக வேண்டும். நம்முடைய மனசும் பரலோக தேவனும் இணைக்கப்பட வேண்டும். அந்த ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அது தனி விஷயம். அதை குறித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனும் மனிதனும் இணைக்கப்பட்டு விட்டார்கள், இரு மனங்களும் இணைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், வேற ஆவியை வந்துட்டுனா அதுக்கு பற்றி நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆவியானவருடைய கண்ட்ரோல். தேவனுக்கும் பக்தனுக்கும் இடையில உள்ள ஒரு காரியம். எனக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான் அப்படின்னு எழுதியிருக்கு. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவனை தேவன் பாதுகாத்தார் என்று இருக்கு இல்லையா? ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் அந்த ஏனோக்கனுடைய காலத்தில் இந்த மன்றங்களும் மார்க்கங்களும் கொள்கைகளும் இன்னைக்கு இருக்கிறது ஒன்றுமே கிடையாது இல்லையா? அவன் தேவனோடு சஞ்சரிச்சிருக்கான், அவனை தேவனுக்கு எடுத்துக்கிட்டு போனாராம். அந்த அளவு ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையில் அவன் வாழ முடிஞ்சிருக்குல்ல. நோவா காலத்தில் அவன் மட்டும்தான், நோவா மட்டும்தான். அவன் சொன்னது ஒரு வேவலம் கேட்கல. எல்லாரும் அந்த உலகத்தின் மன்றங்களுக்கும்
இந்த சூழ்நிலைக்கும் போயிட்டான்வன். ஒருத்தனும் கேட்கல. நோவா பிரசங்கம் பண்ணான். அவனுக்கு குடும்பத்தாராவது எப்படியோ சரி, அவங்க வேற வழி இல்லையோ அது எப்படியோ தெரில, குடும்பக்காரர் மட்டும் கீழ்ப்படிஞ்சிருக்காவ. அதனால் அவங்க மட்டும் பாதுகாக்கப்பட்டார், மற்றவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்ததுனால சரிப்பா ஒன்று மீத்த நான் வம்சத்துக்கு நன்மை செய்கிறான்னு சொல்லி அவன் போனான். அவனுக்கு பிள்ளை இழந்த லட்சணத்தில் போகலை. அவனோட வம்சம் இஸ்ரவேல் வம்சம் அப்படி இல்லை என்கிற காரியத்தை நாம் பார்த்துருக்குறோம். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறது என்கிறது ஒரு அனுபவம். இப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களை அழைத்து செல்வதற்கு தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனா இயேசு மீண்டும் அனுப்ப போகிறார். என்னோடு சஞ்சரிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மிச்சம் எல்லாரும் உலகத்தோடு சஞ்சரிச்சுட்டு பொய்யிலும் புரட்டலும் வேத புரட்டலும் போகிறாங்க. அவங்கள கண்டுக்கிடாண்டாம். என்னோடு சஞ்சரிக்கிற ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. அவரெல்லாம் எடுத்து எங்கே கொண்டு வந்துரு மேலே பரலோகத்துக்கு கொண்டு வந்துரு. மிச்சத்தை எல்லாம் நோவா காலத்தில் வெள்ளத்துக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி அவங்க உலகத்துக்கும் அவங்க அரசியலுக்கும் அவங்க வேத புரட்டுக்கும் அவங்க கள்ளத்துக்கே ஒப்பு கொடுத்துருவோம். உலக மனிதத்து மோசம் போகிற பிசாசுக்கு பின்னால் தானே போனாங்க. அந்த பிசாசு கையிலே கொடுத்துருவோம். அவன் தான் வரப்போகிறான், இனி ஆட்சி செய்கிறான். அதெல்லாம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். வலு சர்ப்பம் தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் அந்த மிருகத்துக்கு கொடுத்தது அப்படின்னு பார்க்குறோம். என்னோட உலகம்தான் வேணாம், உலகத்துக்கு விட்டுரு. என்ன சேவிச்சவன், என்னோட சஞ்சரித்தவன், ஆமாம் ஏனோக்க மாதிரி சஞ்சரித்தவங்க இருப்பாங்க, அவங்கள மட்டும் நீ என் இடத்துல அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அவரை அனுப்ப போகிறார். ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ முதலாவது இயேசுவின் வார்த்தை மாதிரிப்படி நீங்கள் நடவுங்கள், அப்போ சத்திய ஆவி அவர் அனுப்புவார்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியானவர் வந்தபோது ஆவியானவரோடு நடக்க போகிறீங்க. அது உங்களுக்கும் உங்களை நடத்துகிற ஆவியானவருக்கும் இடையில உள்ள விஷயம். அதுதான் ரோமர் 8:14 இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவபுத்திரர்கள். அதை பற்றிலாம் மற்றவங்க கேள்வி கேட்க வேண்டும், உங்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ ஆக இந்த காரியத்தை புரிந்து வீணாய் இந்த ஆராதனை போதைக்குள்ள மூழ்காமல், ஆராதனை போதை இவங்க கொடுக்குற போதை, தூய ஆவியில் நிறைந்து ஜீவிக்கிறது இன்னொரு விஷயம். ஏன்னா அது அப்படி தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் மதுவான அதாவது வெறி கொள்ளாமல், இல்லையா, வெறி கொள்ளாமல்னு சொல்லும். ஏன்னா இது ஒரு வெறி கொள்வது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் போதைன்னு சொன்னேன். மதுவான வெறி கொள்ளாமல், இந்த நான் இப்போ இதுவரை சொன்ன காரியங்கள் அது ஒரு விதமான போதை. அதில் எந்த அர்த்தம் இல்லை, சத்தியம் இல்லை, உண்மை இல்லை, தேவ சித்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் அதுக்கு சிந்தனைக்கு காரியமே. இதில் தேவ சித்தத்துக்கான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வெறும் ஆராதனை மட்டும் இருக்குது, சத்தமாக ஊழ மட்டும் இருக்கு, இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்கிறதான் அதை நம்ம ரெண்டையும் வேறுபடுத்தி உங்களுக்கு காண்பிக்கிறோம். வெறி கொள்ளுறதுன்னா என்னது, தேவ சித்தம் செய்கிறது என்னது என்கிறத நீங்கள் அதை பேசுகிற 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ரெண்டு கொள்ள வேறுபாடு தான். இது போதை. நீங்கள் ஆவியினால் நிறைவதற்கு உங்களுக்கு இசைக்கருவி என்னத்துக்கு, இந்த சத்தம் என்னத்துக்கு, ஆளொட்டி என்னத்துக்கு, 3-4 பாட்டு பாடி நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அது அவசியம் இல்லையே. தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார், அவங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை எப்படி நடத்துவாரோ நீங்கள் அப்படி நடக்க போகிறீங்கல்ல, அப்படி நடப்பாங்க. சிலர் இந்த சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு பாடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை. இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஞான பாட்டுகள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. இந்த பாட்டு எதுக்கு பாடுறோன்னு சொன்னால், இந்த பாட்டெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தேவை இந்த பாட்டு கிடையாதுங்க. அவருக்கு செய்கிறது அவருடைய சித்தம் செய்கிறது. நல்ல கவனிக்கணும். அவருக்கு செய்கிறது என்னது, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கத்தை செய்கிறது. அதான் ஏசு சொல்கிறார் இல்லையா, ஏசு போய் எப்போதும் பாடி ஆராய்ச்சி கொண்டிருந்தாருன்னு பார்த்தீங்களா? அவர் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பார், அவர் எப்போதும் ஆராதனை செய்து கொண்டிருப்பார், அவர் எப்போதும் இறை தொழுகள் இருப்பார்னு எங்கேயாவது ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? அவர் ஜெபம் பண்ணியிருக்கார், அவர் சமயம் கிடைக்குமெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இசைக்கருவியை எடுத்துகிட்டு போகல, சத்தம் போட்டதா தெரியலை, பாட்டு பாடுனா தெரியலை, பெரும்பாலும் தெரியலை. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கர்த்தருடைய பந்தி முடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து, அது யூத மரபு, யூத வழக்கத்தின்படி அவங்க அப்படி ஒரு வழக்கம் இருந்தது, செஞ்சுட்டு போனாங்கன்னு இருக்கு. மற்ற எல்லாத்துலேயும் அப்படி செஞ்சதாக பார்க்கல. இப்போ பாட்டு எதுக்குன்னா, இந்த பாட்டில் உள்ள வரிகள், பாட்டில் உள்ள வார்த்தைகள் அது மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுது, மற்றவங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுது, நமக்கு புத்தி சொல்லுது. நமக்கு அது வேற செய்தியில் நான் சொல்லியிருக்கேன், ஊட்டுகிறது. அதுக்கு தான் நாம் செய்கிறோம். இருதயத்தில் தேவனை பாடினா நம்ம எந்த தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவரை இந்த பாடின்னு சொல்கிறது, பொதுவாக பாடின்னு சொன்னோன்னே பாட்டு பாடுறது அப்படிதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது தேவனை சந்தோஷப்படுதல்னு அர்த்தம். பாடுறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனை
சந்தோஷப்படுத்தும். தேவனை எது சந்தோஷப்படுத்தோம்னா அவருக்கு சித்தமானது செய்கிறதான் சந்தோஷப்படுத்தும். சரியா? இயேசு சொல்லுவார், அது யோவான் 4:23, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான். 4:15 என்னில் அன்பாக இருந்தால் என் உபதேசங்களை கடைபிடிப்பான். அப்போது இயேசுவை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? அவர் சொன்னதை கேட்கணும். தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன கேட்கணும்? அப்படியே சத்தியத்தில் நடக்கணும். அப்போ இந்த இருதயத்தில் பாடி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்கல்ல, இதனுடைய பொருள் தேவனை சந்தோஷப்படுத்துதல், தேவ சித்தம் செய்யுது. அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவருக்கு சித்தம் ஒன்றும் செய்யாமல் நீ பாடுறதை யார் கேட்க போறா? இது யார்? அவருக்கு தேவையில்லை, அவன்கிட்ட பாட சொல்லலை. நீ தேவ சித்தம் செய்கிறது. அதான் இயேசு இன்னொரு இடத்துல சொல்வார்ல, நான் அவருக்கு பிரியமான செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே விட்டு விடவில்லை என்று இயேசு சொல்வார். இன்னொரு இடத்துல அவர் சொல்கிற யோவான்ல நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே விட்டு விடவில்லை அப்படின்னு சொல்வார். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதுதான் அவர் நம்மோடு எப்போதும் நிலைத்திருப்பதற்குரிய அடிப்படை காரியம் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. அது யோவான் 8:29 இல்லையா? நான் அவருக்கு, அவர் என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறபடினாலே தனியாக விட்டு விடுறதில்லை. இதுதான் அவர் சொன்ன காரியம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் தந்திரமாட்டு அப்படி சொல்லியிருக்கிறது, பாட சொல்லியிருக்கிறது, ஆட சொல்லியிருக்கிறது, மற்றவங்க எக்காலம் ஊத சொல்லியிருக்கிறது. டேய், தேவ சித்தம் செய்ய சொல்லியிருக்கடா முதல்ல. அதை ஏன்டா அவன் மண்டையில் உதிக்கலை? தேவ சித்தம் செய்கிறது உதிக்கலை, அவருடைய சத்தியத்தில் நடக்கிறது உதிக்கலை. பிரபஞ்சத்துக்கு ஏற்ப நடக்கப்படாது, தேவனுக்கு பார்வையில் நன்மைன்னு பார்த்து அதெல்லாம் உனக்கு மண்டையில் உதிக்கலைல்ல. உனக்கு எக்காலம், உனக்கு கைத்தாளம், பேரோசை, பாட்டு, சத்தம், நடனம், நாட்டியம், இதனடா உங்கள் மண்டையில் உதிக்குது. இதான் பிசாசுக்க சாமர்த்தியங்கிறேன். நீ அங்கே போயிருந்தா, ஆஹா அதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லைன்னு இதை விட்டுட்டு அங்கே போயிருப்ப. உனக்கு அது இல்லாததுனால நீ வசமாக இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்கு, நீ தந்திரமாக தான் வேத பரட்டேன். இங்கிருந்து குதின்னு சொல்லலைங்க, வழிகளில் காக்கும்படி தூதர்களை ஏந்தி கொண்டு போறேன்னு எழுதியிருக்கிறது உண்மை. அவர் அதை அப்படியே வச்சுட்டு வழிகள்ங்கிற விஷயத்தில் குதியும்னு ஒரு சின்ன அர்த்தம் தான், ஒரு சின்ன டெஸ்ட். நீங்கள் குதிச்சா போதும் ஏந்திட்டு போங்க. இந்த வேத புரட்டாவி தானே உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அதுக்கு அடிப்படையை உங்களை விட்டு மறைச்சிட்டு ஆட சொல்லியிருக்கு, பாட சொல்லியிருக்கு வந்துடுவாருன்னு உங்களை முட்டாளாக்கணும் பிசாசு தானே. ஆமாம், உலகத்தின் அதிபதி தானே, வஞ்சிக்கிற ஆவி தானே, போய் வேத புரட்டம் தானே உங்களை ஏமாத்தணும் இல்லை? அப்பா இப்படி சொல்லியிருக்காருப்பா, அதை செய்வோம், அவரை வருவார் வாசம் பண்ணிட்டு அப்புறம் ஆவியானவர் நடத்த நம்ம போகலாம். அப்படி தான் இவங்க போனாங்க. இங்கே அப்போஸ்தலருடைய காலத்தில் போனது அவங்க ஆவியானவரில் போனாங்க. உங்களுக்குள்ள அடிப்படை இல்லாமல் நீங்கள் ஒரு போதையை விட்றீங்க. வேற பல போதை உலகம் முழுதும் கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இது ஆராதனை அடிமைகள். அவங்க ஆராதனை செய்கிறதுலே தான் இருப்பாங்க. அப்படியே அல்லது தேவ சித்தம் செய்யல இருக்க மாட்டாங்க. அவருடைய வசனத்தின்படி அல்லது அவருக்கு பிரியமானதை இருக்க மாட்டாங்க. இந்த போதையில் இருப்பான். பார்த்தா அவன் பெரிய பக்தன், இப்போ போதாலும் செபிக்கிறான். இடவிடாமல் செபிச்சினதுக்கு உனக்கு மனசு தான் அவரோட இணையலையே. அதை தான் எவ்வளவோ விலாவாரியாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தந்திரமான புரட்டு. புரிஞ்சா நல்லது, புரியலைன்னா புரிஞ்சாலும் அதுக்கு விளைவு உங்களுக்கு தான், புரியலைன்னாலும் அதுக்கு விளைவு உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு யாருக்கும் தலைவன் கிடையாது. ஏன் பின்னால் வர்றதுக்கு இந்த செய்தியை நான் பேசலை. இதெல்லாம் ஜனங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தையை சொல்லணும். அன்னைக்கு எரேமியாட்ட சொன்னார், தேவாலயத்தின் வாசலில் நின்றுட்டு இங்கே தொழுகை செய்ய போகிறீங்கல்ல, ஆராதனை செய்ய போகிறீங்கல்ல, கேளுங்கடா, உங்கள் வழியை சரிப்படுத்துங்கடா, பிதாச்சித்தம் செய்யுங்கடா என்று சொல்லி இந்த சத்தியங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி எச்சரிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு தீர்க்கதரிசியை சொன்னார்ல. இது மாதிரி தான் இன்னைக்கும் என் பேரில் நிறைய காரியம் நடக்குது, நீ இதெல்லாம் இருக்கிறதோன்னு சொல்லி கொடுன்னு சொன்னதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்கிறார்ல இயேசுநாதர், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறது காதுள்ளவன் கேட்க கடவான், இல்லாவிட்டால் அவன் வழியில போக கடவான். இதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. என் வேலையை நான் செஞ்சேங்கிற முழு திருப்தி இருக்கு. நீ தந்த வேலையை நான் செஞ்சுட்டேன்னா என்னை தெய்வனை ஏற்றுக்கொள்வார். சரி, என் வேலை செஞ்சியா, சொன்ன செஞ்சிட்டியா, என்னட்டே வந்துரு, முடிச்சு போச்சு, இந்த பேவலை போய் சொல்லு அப்படின்னு நான் அவர்கிட்ட போயிட போகிறேன். முடிஞ்சிடா போகுது, என் வேலையை செஞ்சுருக்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, இந்த மாதிரி ஆராதனை போதைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் இயேசுவின் போதனைகளை படிங்க. அவர் காட்டின மாதிரியை பாருங்கள், அப்போஸ்தலர் போதனை மாதிரியை பாருங்கள். தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரட்டும். அந்த ஆவியானவர் உங்களை அவரே வழி நடத்தட்டும்.
வேற ஒருத்தன் நடத்தாண்டாம். அப்படி நீங்கள் நடக்க பிரயாசப்படுங்க. இப்படி நடக்கக்கூடியவங்க இருப்பார்கள். அவர்கள் சில வேளை சில ஆலோசனை சொல்லும். ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில் எல்லாம் எழுதி தந்திருக்கனால அது தேவையா என்று நமக்கு தெரியலை. என்றாலும் சில விஷயங்களை, ஏன்னா இந்த இதுக்குள்ளே எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. இந்த ஒரே பைபிளை வச்சுட்டு தான் வேத பொருட்டு இருக்கிறதுனால இந்த வேத பொருட்டுகளை சில வேளை வளர்க்க வேண்டிய தேவை ஏற்படும். இதுதான் உண்மை. அதுக்கு பொருள் எப்படி நீங்கள் தப்பாக போயிடாதீங்க. பைபிள் இருந்தாலும் என்ற தேவை உண்டு. அதை தேவன் உங்களுக்காய் ஏற்ற விதத்திலே செய்வார். என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருள் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? வேதம் கொடுத்தாலும் அதை ட்விஸ்ட் பண்ணி பேசக்கூடியவங்க இருக்கிறதுனால தான் உங்கள் இஷ்டப்படி மேய்க்கிற மேய்ப்பொருள் கிடையாது, தங்க இஷ்டப்படி வேதத்தை வளர்க்குறவங்க கிடையாது. என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. என் இருதயத்தோடு இணைந்தவர்கள், என்னுடைய சிந்தை உள்ளவர்கள் இல்லையா? கிறிஸ்தியனுடைய சிந்தையாக இருக்கலாம், தேவனுடைய சிந்தைங்களுக்கோ. ஆமாம், தேவனோடு இணைக்கப்பட்ட மனசு உள்ளவர்களை உங்களுக்காக ஏற்படுத்துவேன். அவங்க புத்தியாக அமைப்பாங்க, அறிவாக அமைப்பாங்க, சரியாக செய்வாங்க. உங்கள் இச்சைக்கு ஏற்ப உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரிலாம் நடத்த மாட்டாங்க. உலகத்தில் நடக்கிற மெஜாரிட்டி பார்க்க மாட்டாங்க. மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ கண்ணை முடணுன்னு எல்லா மெஜாரிட்டியும் முடிஞ்சு போயிடும். இங்கே நடக்கிற நாடகம் எல்லாம் மலர் வளையம் வரதானே, அதுக்கு பிறகு இது போகிறதில்ல. அதுதான் இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இங்கே நடக்கிற நாடகம் மலர் வளையத்தோட முடியும். அதுக்கு பிறகு இந்த நாடகம் வராது. அதுக்கு பிறகு பிதா சித்தம் செய்தவன், இயேசுவின் சீஷத்துவத்தில் நடந்தவன், பிதாவின் ஆவினால் நடத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த பிதாவின் சூழ்நிலைக்கு போவாங்க. மற்றவங்க போக முடியாதுங்கிறதுனால தான் இதை தெளிவாய் பேசுகிறோம். ஆகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தை